அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னாக்க ஒன்று பேங்க்கை வந்து அணுகுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பேங்க்கில் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வேணும்னா நம்ம ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணணும். கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை பார்க்கும்பொழுது லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி வந்து 90 நாள் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதில் வந்து ரிஸ்க் கம்மி. நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து ஈவன் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து முதலீடு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸை வந்து கம்மியாகும். அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து பார்க்கணும். அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக எடுக்கக்கூடிய ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இன்னைக்கு வந்து லிக்விட் ஃபண்ட்ஸை பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். லிக்விட் ஃபண்ட்ஸ்னா என்ன, எப்படி சார் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகுது? ஸோ பொதுவாக லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து கடன் சார்ந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ஆக்சுவலி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்டேருந்து அமௌண்ட் வாங்கி அவங்க வந்து ஆக்சுவலி கடன் வந்து ஆக்சுவலி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜிசெக் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரி பில்ஸும் வந்து கருவூல நிதிக்காக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து பேங்க்குக்கே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லெண்ட் பண்ணுறது தான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னாக்க ஒன்று பேங்க்கை வந்து அணுகுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி தே வில் கலெக்ட் மணி. ஸோ இந்த மாதிரியான இதில் தான் முதலீடில் தான் வந்து எல்லா கடன் சார்ந்த முதலீடும் வந்து இருக்கும். இதில் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட மெச்சூரிட்டி, அதாவது ஒரு ஃபண்டுக்குமே கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. அதில் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 90 நாள் மெச்சூரிட்டி உள்ள பேப்பரில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் லிக்விட் ஃபண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு முதலீடு பண்ணுறீங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி குறைந்த வருமானம் தான் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3% வந்து காமனாக வந்து எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் தான் வந்து வட்டி, ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 3% வட்டி தான் வரும். இதுவே வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் வந்து அதிகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% இன்றைக்கி காலகட்டத்தில் 6-7% வரைக்கும் ஆண்டுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 நாள் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு பெரிய இது. லிக்விடிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வேணும்னா நம்ம ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி நாளைக்கு வந்து உங்களுக்கு 1 ஒர்க்கிங் டே, நாளைக்கு வந்து உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இன்றைக்கி ரிடம்ஷன் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க்கில் வந்து பணம் வந்துடும். ஓகே சார், இப்போ வந்து எஃப்டி ஆர்டிஐ கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்ட்க்கு எந்த மாதிரி சார் டாக்ஸேஷன் இருக்குது? இப்போ எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீட்டாளர்களோட வருமான வரி என்ன, அவங்க இப்போ என்ன சதவிகிதத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் வரும். இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸும் பொறுத்த வரைக்கும் எனி கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட வருமானமும் வந்து ஒரு தனிநபர் வருமானத்தில் ஆட் ஆகி அவங்க என்ன டேக்ஸ் லேபில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே சார், வேறு எந்த மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது லிக்விட் ஃபண்ட்ஸில்? லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து செபி வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கடன் கொடுக்கும் பொழுது என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதுக்கு உண்டான வட்டி வராமல் கொடுக்காமல் போகலாம். நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான வட்டி கொடுக்காம போகலாம். இல்லை அந்த நிறுவனம் வந்து திவாலாகி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்காதபடி போகலாம். இந்த மாதிரி ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்துக்கும் வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அரசு சார்ந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நம்ம முதலீடு பண்ணுறோன்னா அதை வந்து சவரின் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இல்லைன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து A1 ரேட்டிங் அப்படின்வாங்க. A1+. அந்த A1+ ரேட்டிங்கும் சவரின் ரேட்டிங்கும் இருக்கிற மாதிரி தான் வந்து முதலீடே வந்து இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்து செபி கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு பண்ணும்பொழுது ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் பேங்க்கில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்கோட ப்ரைமரி ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ்டேருந்து FD வாங்கி அவங்க வந்து வெளியில் கடன் கொடுக்குறாங்க. வெளியில் கடன் கொடுக்கறதும் வந்து ஒன்று தனிநபருக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து நிறுவனங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து பணம் வழங்க முடியல அப்படின்னா பேங்க்கும் கூட திவாலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து FDயில் தான் வந்து FDயில் வந்து ரிஸ்க் கம்மி, இதில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறத விட ரெண்டுலேயுமே வந்து ரிஸ்க் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 நாள் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் செபி கட்டுப்பாடின் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க சவரன் பாண்ட்ஸ் அண்ட் தென் இந்த A1+ ஹை ரேட்டட் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் வந்து கம்மியாக தான் காணப்படும். ஓகே சார். இப்போ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்ட் சேஃபானதா சார்? கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை பார்க்கும்பொழுது லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி வந்து 90 நாள் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதில் வந்து ரிஸ்க் கம்மி. கடன் சார்ந்த பங்கு முதலீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதில் வந்து நிறைய ரிஸ்க் ஜாஸ்தி. அதாவது உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் இப்போ அந்த ஒவ்வொரு முதலீடும் பார்த்தீங்கன்னாக்க அதோட கால அளவு எவ்வளோ நாள் நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அது முடிவு பண்ணப்படும். அதில் பொறுத்த வரைக்கும் வந்து நீண்ட கால அடிப்படையில் வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம ரிஸ்க் அதிகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரேட்டிங்ஸே வந்து மாறும் அங்கே. ஸோ அதில் வந்து கிறிசில், நிக்ரா அந்த மாதிரி நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எந்தெந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்தோட ரேட்டிங்கை பார்த்து தான் வந்து நம்ம முதலீடு பண்ணணும். யாரெல்லாம் சார் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்? யார் வேணாலும் வந்து முதலீடு பண்ணலாம். லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் பேங்க்கில் இருந்தால் அவங்களுக்கு வந்து கம்மியான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் யாருக்கு ரொம்ப பெருசாக உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சிறு தொழிலாளர்கள், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, SME, MSME, அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து சிறந்ததாக இருக்கும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து ஈவன் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து முதலீடு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அந்த 4 நாளைக்கு உண்டான 5 நாளைக்கு உண்டான வருமானமும் வந்து உங்களுக்கு வட்டியும் வந்து அதுக்கு வரும் அப்படிங்கிறதுனால ஈவன் பெரிய நிறுவனங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 கோடி 2000 கோடி அந்த மாதிரி முதலீடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு 4 நாள் வருமானம் அப்படிங்கிறது 6% வருஷத்துக்கு 4 நாள் 5 நாள் வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது SME, MSME முதலீட்டாளர்கள் இதில் முதலீடு பண்ணலாம். ஈவன் ஒரு சாதாரண மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் எனக்கு பண்ண தேவை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது மிகவும் சிறந்தது. ஓகே சார். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து FDயும் கம்பேர் பண்ணும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் அதிகமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார்? சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்மளோட தொகையை வந்து வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து லாக்இன் இருக்கும். அதில் வேறஸ் லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்இன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் வெளியில் வரலாம். அதே மாதிரி ஒரு FD இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் வந்து உங்களோட வட்டி விகிதம் நார்மலாக வந்து RBI வந்து ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்க வட்டி விகிதத்தை ஏற்றுறதா இறக்குறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க.
எந்தெந்த காலத்துலலாம் வந்து வட்டி விகிதம் அதிகமாக இருக்கோ அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு எஃப்டி வந்து அதிகமான வருமானத்தை கொடுக்கும் லிக்விட் ஃபண்டை காட்டிலும். இதுவே வந்து எஃப்டியோட வருமானம் குறையிற தருவாயில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லிக்விட் ஃபண்டில் முதலீடு பண்ணோம்னா அப்போ வந்து லிக்விட் ஃபண்டோட வருமானம் அதிகமாக இருக்கும். அதாவது வைப்பு நிதியோட எஃப்டியோட ரிட்டர்ன்ஸும் லிக்விட் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் வைப்பு நிதிக்கு வந்து வட்டி குறையுதோ அப்போ வந்து லிக்விட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். எப்பப்பெல்லாம் வந்து வட்டி விகிதம் அதிகமாகுதோ அப்போ வந்து லிக்விட் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். ஓகே சார், இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்குது சார்? லிக்விட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் வந்து பங்கு, அதாவது கவர்மெண்ட் வந்து அவங்களோட நிர்வாகத்தை நடத்துறதுக்கு அவங்க வந்து பாண்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரி பில்ஸ், அந்த கருவூலம் மேனேஜ் பண்ணுறதுக்காக கருவூல நிதிகள், இது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஎல்னு சொல்லுவோம், ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆர் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இது எல்லாமே வந்து எஸ்டிஎல் அதோட கட்டுப்பாடு கீழே வரும். அவங்களும் வந்து பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாண்ட்ஸில் முதலீடு பண்ணும்பொழுது ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ஒரு சின்ன நிறுவனம், அவங்க வந்து ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த நிறுவனம் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் முதலீடு பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமான ரிஸ்க்காக கருதப்படலாம். அதனால் ப்ரிடாமினென்ட்லி ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணும்பொழுது அவங்க எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி வந்து A1 பாண்டில் A1+ வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்க. சார், இப்போ வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி சார் எஃபெக்ட் பண்ணுது ரிட்டர்ன்ஸ்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸை வந்து கம்மியாகும். அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து பார்க்கணும். அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக எடுக்கக்கூடிய சார்ஜ். அது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 காசு 30 காசு அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆண்டு ஒன்றிற்கு 20 காசுலேருந்து 30 காசு வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் வந்து முதலீடு பண்ணணும். ஓகே சார், லிக்விட் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.